வியூவர்ஸ், வெல்கம் டு டைக்ரோ நேரம். இன்வென்ஷன்ஸா ஹியூமனிட்டி இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக வளர்த்துருக்கு. கற்காலத்தில் மனுஷன் நெருப்பை எப்படி உருவாக்கி கட்டுப்படுத்தணும்னு கண்டுபிடிச்சான். காலப்போக்கில் நம்ம முன்னேறி இப்போ மொபைல் ஃபோன், இன்டர்நெட், ஏஐன்னு வளர்ந்துருக்கோம். நம்ம டெய்லி கம்யூட்டை எளிமையாக மாற்றுறதுக்காக ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கி அதுக்காக தன் உயிரையே இழந்த ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மைக்கேல் ராபர்ட் டாக்ரே, அப்புறம் அவரோட ஜெட்பாடோட ஸ்டோரி தாங்க இது. 53 வயசான மைக்கேல் ராபர்ட் டாக்ரே ஜெட்பாட் அப்படின்னு ஒரு யூனிக்கான மிஷினை இன்வென்ட் பண்ணாரு. யூகே பேஸ்டு கம்பெனியான ஆவ்சன் லிமிடெடோட ஃபவுண்டர் தான் மைக்கேல் ராபர்ட் டாக்ரே. முதல்ல ஜெட்பாட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜெட்பாட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஏர்கிராஃப்ட். இது STOL டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது, அதாவது ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். நார்மலாக சேம் சைஸில் உள்ள ஒரு கன்வென்ஷனல் ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப்க்கும் லேண்டிங்க்கும் கிட்டத்தட்ட 1200 1800 மீட்டர் ரன்வேவை பயன்படுத்தும். ஆனால் இந்த ஜெட்பாட் ஜஸ்ட் 125 மீட்டர்லேருந்து 300 மீட்டரான ரன்வேலேயே டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் செய்ய முடியுங்க. ஜெட்பாடோட இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர் என்னன்னா, இது செயல்படும் போது ரொம்ப கம்மியான நாய்ஸையே கிரியேட் பண்ணுது. அதாவது நம்ம சிட்டி டிராஃபிக்ல ஏற்படுற நாய்ஸோட ரொம்ப கம்மியாவே இருந்தது. மைக்கேலோட கனவு என்னவா இருந்ததுன்னா, இந்த ஜெட்பாடை ஒரு சிட்டியில யூஸ் பண்ற ஏர் டாக்ஸியா யூஸ் பண்ணலான்றது தாங்க. மைக்கேலோட பிளான் என்னவா இருந்ததுன்னா, ஜெட்பாடை 2010க்குள்ள கமர்ஷியல் அவைலபிலிட்டிக்கு கொண்டு வரணுன்றது தாங்க. அவரோட ஆவ்சன் லிமிடெட் மலேசியன் சப்சிடரியில இந்த ஜெட்பாடை அசம்பிள் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு அவர் ஒரு பிளான் வச்சிருந்தார். இந்த ஜெட்பாடோட கமர்ஷியல் அசம்பிளி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஃபிளைட்டை அவர் பிளான் பண்றாரு. ஆகஸ்ட் 16 2009 வருஷம் மலேசியாவில் உள்ள டெக்கா ஏர்ஸ்ட்ரிப் அப்படின்ற இடத்துல அவரோட டெஸ்ட் ஃபிளைட்டை பிளான் பண்றாரு. அவரோட டெஸ்ட் ஃபிளைட்டை ஸ்டார்ட் பண்ணி முதல் 3 முயற்சியில் இந்த ஃபிளைட்டால டேக் ஆஃப் ஆக முடியல. கடைசியா மத்தியானம் ஒரு 12:45 மணிக்கு 4வது டெஸ்ட் ஃபிளைட்டை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த தடவை சக்சஸ்ஃபுல்லா அதால டேக் ஆஃப் ஆக முடியுது. ஒரு 200 மீட்டர் ஹைட் வரைக்கும் போகுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மைக்கேல் தன்னோட லெஃப்ட் இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்கிறத உணர்றாரு. அவர் தன்னோட ஜெட்பாடை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா அந்த ஜெட்பாட் கட்டுப்பாடை இழந்து லெஃப்ட் சைட்ல டேர்ன் ஆகி அப்படியே தரையை நோக்கி கிராஷ் ஆகுது. இந்த கிராஷோட அதிர்ச்சியிலையும் அதுக்கப்புறம் ஏற்பட்ட தீ விபத்துலையும் அவர் தன்னோட உயிரை அந்த இடத்துல இழக்கிறாரு. இந்த கிராஷ் ஒரு மேஜர் செட்பேக்கா அமைது அவரோட கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த டெஸ்ட் ஃபிளைட்டுக்கான பிளான் எதுவுமே ரெஜிஸ்டர் செய்யப்படலை. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த ஏர்பாடை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 பைலட் தேவைப்பட்டாங்க. ஆனா இவர் நான் தனியாவே இதை பைலட் பண்றேன் அப்படின்னு இந்த டெஸ்ட் ஃபிளைட்டுக்கு போயிருக்காரு. 2009 இந்த ஜெட்பாட்டுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அப்புறம் வரும் வருடங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஏர் டாக்ஸியை இன்வென்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் இன்னி வரைக்கும் அவங்களால இதை கமர்ஷியலாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியலை. இப்படி தன்னோட இன்வென்ஷனுக்காக தன் உயிரையே கொடுத்த மைக்கேல் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். மனுஷனோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக இந்த மாதிரி பல இன்வென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு இன்வென்டர்ஸ்க்கும் என்னோட ஹியூஜ் ரெஸ்பெக்ட். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்ட். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் டைக்ரோ நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.